வணக்கம் நண்பர்களே. திருப்பூரில் பார்த்தீங்கன்னா 22வது புத்தக திருவிழா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு நூல் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் வாழ்க்கையில் அப்படிங்கிறது. பஞ்சிலிருந்து நூல் எடுத்து ஆடை நெய்து நம்ம உடம்பை மறைச்சிக்கிறோம் மானத்தை காப்பதற்கு. அதே போல தான் இந்த அச்சாகி வருகிற நூல்களும் நம்மளுடைய அறிவென்ற ஞானத்தை பெருக்கி நமது வாழ்வை காக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சிறந்த உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க. உங்ககிட்ட 1 கோடி ரூபா கொடுத்தா என்ன செய்வீங்க அப்படின்னு காந்தி கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் சொன்ன ஒரே பதில், உடனே நான் ஒரு நூலகம் அமைப்பேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி வாசித்து நமக்கு வாழ்ந்து காட்டிய பெரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் புத்தக திருவிழாவை ஊர்தோறும் நம்ம கொண்டாடுறோம். அந்த மாதிரி திருப்பூர் புத்தக திருவிழா பார்த்தீங்கன்னா எண்ணற்ற அரங்குகள் வச்சுருக்காங்க. லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்குது. நீங்கள் அனைவரும் மறவாமல் வருகை தந்து இந்த சிறப்பான இந்த புத்தக கண்காட்சியை எல்லா வயதினருக்கும் ஏற்ற நூல்கள் இருக்குது. இயற்கை நலம் சார்ந்து, உடல் நலம் சார்ந்து, அறிவியல் சார்ந்து, எல்லாமே இந்த துறை தான் அப்படின்ட்டு இல்லை, எல்லா துறைகளும் சார்ந்து இருக்குது. மாணவர்களுக்கான அறிவியல் பூர்வமான, விளையாட்டு சார்ந்த அனைத்து நூல்களும் இங்கே கிடைக்குது. அவசியம் நீங்கள் வந்து குடும்பத்தோடு, உறவினர்களோடு, நண்பர்களோடு வந்து கலந்து கொண்டு, தினமும் நிறைய சிந்தனையாளர்கள் இங்கே பேசுகிறாங்க. தினமும் மாலை நேரத்தில் கலை நிகழ்ச்சிகள் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த உங்களுடைய புத்தகங்களை வாங்கி உங்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த சமுதாயத்துக்கு வழிகாட்டணும். முக்கியமாக வந்து அடுத்த இளைய தலைமுறை பார்த்திங்கன்னா வெவ்வேறு பாதைகளில் வழிமாறி போகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்லங்க. அதுக்கு ஒரே காரணம், அவர்களுக்கு இந்த வாசிப்பினுடைய மகத்துவம் தெரியாதது தான். அவர்களுக்கு இந்த ருசியை நம்ம கொடுக்கணும். எப்போவுமே நம்ம வந்து ஒரு உணவுக்கு அடிமையாகிறோம்னா, நான் ஏதோ ஒரு சாப்பாட்டு பேர் சொன்னோம்னா, உதாரணத்துக்கு பிரியாணின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் வர்றதுக்கு காரணம் அந்த ருசி வந்து மனசில் பதியுது. அதே போல் இந்த வாசிப்பினுடைய ருசியை நீங்கள் உங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவர்களும் புத்தகத்தோடு இருப்பார்கள். அவர்களை நிச்சயமாக புத்தகங்கள் நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும். அவர்களை பற்றி நம்ம எதிர்காலத்தை பற்றி பயந்துக்க வேண்டியதில்லை. புத்தகத்தை அறிமுகம் செய்தால் அவருடைய சிறப்பான எதிர்காலம் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் இருக்குது. அதனால் என்னோடய பேர் முத்து பாரதிங்க. திருப்பூரில் இருக்கிற சிறந்த படைப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய படைப்புகளும் திருப்பூரில் இந்த இயல்வாகை பதிப்பில் அரங்கு எண் 6 இருக்குது. அவசியம் வந்து நிறைய நூல்கள், தேவையான நூல்களை வாங்கி பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புடன் முத்துபாரதி. நன்றி, வணக்கம். இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த பல்லடம் ஏரியா, இந்த இன்ஸ்டாகிராம் பகுதியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய தகவல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். வாழ்த்துக்கள்.